போலாம் வா. இந்தா குடு. இந்தாங்க. ஆ இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. அம்மா, உங்ககிட்ட பேப்பர் பேனா ஆ இருக்குமா? இருக்குமா. எதுக்கு துளசி? கொடுங்களேன். இரு சொல்றேன். இதாம்மா. இந்தா. இந்த ஒரு பேப்பர் போதும். அம்மா, எங்களை தேடி நாங்க போனதுக்கு அப்புறம் யாராவது வந்தா இது குடுக்குறீங்களா? ம் சரிம்மா, கொடுத்துறேன். ம். துளசி, ம்? என்ன எழுதியிருக்க? கிட்ட வா. ஏன் அப்படி எழுதுன? ஒருவேளை நாம போனதுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியணும்ல, அதான். அப்போ ஓகே, வா போலாம். இந்தா. ம். வரோமா? வாங்கம்மா. வரோம். கோவிலுக்கு பூ போட போறாளாம். அவளே எனக்கு போன் பண்ணி சொன்னா. டேய், அவங்க உள்ளதா இருப்பாங்க, போய் தேடி பாருங்க. போங்கடா. எங்கேயுமே காண சின்னா. ஆமா சின்னா, இல்ல. வாங்கடா. டேய், போட்டோவை காட்டி அந்த அம்மாட்ட விசாரிச்சுட்டு வா. சரி சின்னா. மா, இவங்க இங்க வந்தாங்க? வந்தாங்க.
சின்ன ஆ? அவங்க அங்க வந்தாங்களா சின்ன? இப்ப எங்கடா அவங்க? அத கேட்கலையே சின்ன. ஓ. டேய் போடா போய் கேட்டு வா போ. ஆமா அவங்க 2 பேரும் எங்கம்மா அவங்க போயிட்டாங்கப்பா. போயிட்டாங்களா? ஆமாப்பா. ஏப்பா என்னம்மா? அவங்க போகும்போது எங்களை தேடி யாராவது வந்தா இத குடுக்க சொன்னாங்கப்பா. இந்தா இததான் குடுக்க சொன்னாங்க. சரிம்மா. சின்ன நம்ம வருவோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் பயந்து போய் இந்த பேப்பரை நம்மகிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தா. என்ன சின்ன தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடுறாங்கன்னு கெஞ்சிருக்காங்களா? எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சிருந்தா ரொம்ப எழுத்து இருந்திருக்கணும். இது என்ன 2-3 எழுத்து தான் இருக்கு. ஏய் உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா? அட படிக்க தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு உங்களோட இருக்க போறேன். என்ன எழுதிருக்குன்னு நீயே சொல்லு. முட்டாள்னு எழுதிருக்கடா. நம்மளேவா? ஆமாண்டா அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. டேய் வாங்கடா. வாணே. சொல்லுங்க. என்னாச்சு? அந்த துளசியை தூக்கிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல. எஸ் ஆயிட்டாங்க. எப்படி? நாங்க வர்றதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. ஐயோ கிளம்பிட்டாங்களா? ஆமா கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது அந்த பூக்காரம்மா கிட்ட நாங்க வந்தா கொடுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பேப்பரா? ஆமா அதுல ஏதாவது எழுதி இருந்தாளா? ஆமா. என்ன எழுதி இருந்தா? அடுத்து எங்கயாவது போறோம்னு க்ளூ எழுதி இருந்ததா? இல்ல. வேற என்னதான் எழுதி இருந்துச்சு? அது சொல்லுங்க என்ன எழுதி இருந்தது? முட்டாள்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். என்ன முட்டாள்னு எழுதி கொடுத்திருக்காளா? ஆமா. இதுவரைக்கும் நாங்க தான் எல்லாரையும் ஏமாத்தி இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு எங்களை ஏமாத்திட்டா. எங்களை முட்டாள்னு சொன்னதுக்கு அவளை எங்க இருந்தாலும் தூக்குறேன். எழுதுற அளவுக்கு நீ அவ்வளவு அறிவாளி ஆயிட்டியா? போ துளசி போ. நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன்டி. அண்ணன் கொஞ்சம் சீக்கிரமாவே போங்கண்ணே. என்ன விஸ்வா டைம் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம போட்டோவை வச்சிருந்தவங்க லக்ஷ்மி அனுப்பின ஆளா இருந்தா
இந்நேரம் கோயிலுக்கு போய் நம்ம எழுதிருந்ததை பார்த்துட்டு லக்ஷ்மிக்கே ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல. லக்ஷ்மி அனுப்பின ஆளா இருந்தா கண்டிப்பா ஃபோன் பண்ணிருப்பாங்க. சரி, அதையும் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஒருவேளை நம்மள டெஸ்ட் பண்ணுவாளோ? பாப்போம். ஹலோ, என்ன லக்ஷ்மி, உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்டியா? ஆமாண்டி. கலாய்க்கு ஃபோன் பண்ணிருக்கியா? சமாளிப்போம். இங்க பாரு துளசி, நான் தான் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்க? அப்படியா? உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? ஆமா, சம்மந்தம் இல்ல. அப்போ உன் ஆளுங்க உனக்கு ஃபோன் பண்ணி நான் முட்டாள்னு எழுதி வச்சத உன்கிட்ட சொல்லல இல்ல? எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொல்றா? அவளுக்கு எதுவும் தெரியாதான். அப்போ லக்ஷ்மிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? இருக்கு விஸ்வா, கண்டிப்பா இருக்கு. அவ பேச்சுல ஒரு பதட்டம் இருக்கு. அதனால கண்டிப்பா அவளுக்கு இதுல சம்மந்தம் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா நம்ம கிட்ட மறைக்கிறா, கண்டுபிடிக்காம விடக்கூடாது. அப்படின்னா இப்ப என்ன பண்ண போற துளசி? சொல்றேன் இரு. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா. சரி லக்ஷ்மி, உனக்கு இதுல சம்மந்தம் இல்லல? எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு இதுல சம்பந்தம் இல்ல இல்ல இல்ல. உனக்கு சம்மந்தம் இல்லாமலே இருக்கட்டும். இப்போ நானும் விஸ்வாவும் விநாயகர் கோயிலுக்கு அடுத்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இளநீ கடைக்கு போய் இளநீ சாப்பிட போறோம். என்னது, இளநீர் குடிக்க போறீங்களா? ஆமா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இளநீர் குடிங்க, இல்ல ஜூஸ் குடிங்க, இல்ல மோர் குடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா முதல்ல கோயிலுக்கு போயிட்டு தாலிய உண்டியல்ல போடுங்க. ஐயோ, அக்கறைதான். நான் கோயில்ல தாலிய போட்டாலே உங்க கல்யாணம் நடக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் பொறுப்பா இப்படி பேசுறேன்னா அதுல இருந்தே தெரியுது நீ வேற ஏதோ பிளான் போடுறேன்னு. நான் எந்த பிளானும் போடலையே. வீணா என் மேல பழிய போடாம நீ முதல்ல கோயிலுக்கு போற வழிய பாரு துளசி. பாக்குறோம், கோயிலுக்கு போற வழிய பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இளநிய குடிச்சிட்டு எங்களை யாரு ஃபாலோ பண்றாங்கன்னு பாக்குறோம். பாய். சீக்கிரம் போடா. தெரிஞ்சுண்ணா. ஏய், இன்னைக்கு அவ மாட்டினா அவளை சும்மாவே விடக்கூடாது. தெரிஞ்சுண்ணா. போடா சீக்கிரம். குறைஞ்சுண்ணா. அக்கா சொல்லுக்கா. என்னடா ஆச்சு? அவ அப்படியா பண்ணா? ஆமாக்கா. அவளை விடக்கூடாது, அவளை விடவே கூடாது.
எங்க இருந்தாலும் அவளை தூக்குடா. சரிக்கா. டேய், அவளை இன்னைக்கு விடவே கூடாது. வேகமாப்படா. அடுத்தது எங்க துளசி போறோம்? வேற எங்க, இளநீ குடிக்க தான். இப்போ நம்ம போய் இளநீ குடிக்கிறோம். குடிச்சிட்டு தான் லக்ஷ்மிக்கு இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போறோம். ஓகேவா? சரி, வா போலாம். ம். உட்காரு. ஹலோ. அவங்கள பாத்துட்டீங்களா? இல்ல, தேடிட்டு இருக்கேன். பார்த்தா சொல்றேன். நீங்க தேட வேண்டாம் சின்னா. அந்த துளசி இப்போ இளநீ குடிக்க போயிட்டு இருக்கா. நீங்க விநாயகர் கோவில் தாண்டி 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எங்க இளநீ விக்கிறாங்கன்னு பார்த்து அங்க போங்க. அங்க இருப்பா, தூக்கிருங்க. அப்படியா? ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த துளசிக்கு என் மேல டவுட் வந்துடுச்சு. அதனால எனக்கும் உங்களுக்கும் சம்மதம் இல்லைங்கிற மாதிரி அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி தூக்குங்க. உன் மேல டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லையில விட்டதுக்கு அவ இவ்வளவு ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, உங்க மேல டவுட் வராம நான் தூக்குறேன். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. என் மாமாவுக்கு எதுவும் ஆக கூடாது, அத மறந்துடாதீங்க. இல்ல இல்ல, அவருக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஓகே சின்னா. டேய், பக்கத்துல இளநீர் கடை ஏதாவது இருக்கான்னு பாரு. பாக்குறேன். போடி போ. இளநீர் கடையில வச்சு ஒன்னு தூக்குறேன்டி.